ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் லைஃப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரசம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி பழம் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். சீரகத்தையும் இப்போ மிளகையும் நம்ம ஃபஸ்ட்டு இடித்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு வந்து நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். மிளகு வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படல அப்படின்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. பவுட்ரு பண்ணதை நம்ம இந்த புளி தண்ணியிலே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு தோலோடு சேர்த்து நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம். பூண்டை வந்து தனியாகவே வச்சுக்கோங்க. அது எண்ணெயில் வதக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளி தண்ணியிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த தக்காளி பழத்தை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி பழத்தை நம்ம பச்சையாக சேர்க்கறனால நம்ம கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து ரசத்தை வந்து நல்லா கொதிக்க விட போகிறோம். அதனால் தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பில் வானொலி வச்சுட்டு அதில் தேவையானாலும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சுழந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டை ஃபஸ்ட்டு சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான வரமிளகாய், கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம இப்போ மூடி வைக்க போகிறோம். அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம இந்த புளி தண்ணி கொதிக்க விடுறதுனால இது சில்வர் பாத்திரத்துலேயும் செய்யுங்க, ஈய பாத்திரத்தில் செய்ய வேண்டாம். இந்த லோ ஃப்ளேம்லேயே வந்து இருந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே கொதிக்க ஆரம்பிக்கும். தக்காளி பழம் நல்லா வெந்து வர வரைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை மறுபடியும் மூடி வைக்க போகிறோம். இப்போ தக்காளி பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துடலாம். கடைசியாக கொஞ்சம் வெல்லத்தையும் சேர்த்துட்டு நம்ம அடுப்புலேருந்து நம்ம ரசத்தை இறக்கிடலாம். கொத்தமல்லி இலை சேர்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக தான் கொத்தமல்லி இலையும் வெல்லமும் சேர்க்கணும்.